ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து பிஓக்கு நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து பிஓக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு பிஓ ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸு, அதாவது ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ், என்னென்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து அட்டை டு அட்டை படித்தாலும் கூட நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதை படிக்கணும், எதை படிக்க வேணாம், எப்படி படிக்கணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டோ. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது வந்து ஏன்னா நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும் அதை வந்து ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றது இண்டிவிஜுவல். ஓகேவா? நம்ம வந்து யாருக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போது என்னுடைய தாட் வந்து என்னென்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து எத்தனை எக்ஸாம் வச்சு அவங்க வந்து போஸ்டிங் வந்து போட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸாக இருக்கோம். நம்ம வந்து எக்ஸாமை நோக்கி நம்ம எக்ஸாம் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு எக்ஸாம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த அந்த பிளாட்ஃபார்மே வந்து நமக்கு வந்து முடக்குன மாதிரி அந்த டிஆர்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஓவில் ஒரு 33 போஸ்டிங் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் போஸ்டிங், அதாவது வந்து ஒரு 1000 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எஸ்ஜிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நிறைய வேக்கன் இருக்குது. நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2500 சம்திங் தான் போட்டாங்க. அதேமாரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? ரொம்ப சொற்பமான ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் வந்து அந்த போஸ்டிங்கை வந்து போட்டாங்க. நிறைய வேக்கன் இருந்தாலும் கூட அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ லட்சம் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ லட்சம், அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட நம்மளுடைய ஒரு கோல் வந்து நம்மளுடைய ஒரு ஆசை வந்து என்னென்னா கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு போஸ்டிங் வந்து போகணும். ஓகேவா? அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறவங்க அது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரியலை. கண்டிப்பாக வந்து ஏன்னா இதுக்காக நம்ம எக்ஸாமுக்காக நிறைய பேர் வந்து ஒரு தூக்கமின்மை, ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் எல்லாமே, அதாவது ஒரு ஃபேமிலியோடைய அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் போயிட்டு கூட படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஆசை கனவுகள்லாம் வந்து தகடு பொடியாக்குற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான சில குறுக்கு வழியெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. எனிவே, போனது போகட்டும். ஒரு ஆஸ்பிரண்டாக கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஒரு ஓட்டிங் அந்த ஒரு ரைட்ஸை வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு நேர்மையான ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேவா? அந்த நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பிஓ ஆஸ்பிரண்டாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிஓ ஆஸ்பிரன்ஸோடைய கவனத்திற்கு என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குட்டி கதை வந்து ஒன்று சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலாவில், அதாவது மூணில் வந்து ஃபஸ்ட்டு வாக் பண்ணவர் வந்து யார் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? அதுக்கும் நம்மளோட பிஓ எக்ஸாமுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலாவை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 3 பேர் வந்து போனாங்க. ஓகேவா? 3 பேர் போனாங்க. அதில் வந்து 2 பேர் தான் வந்து அந்த பர்டிகுலர் அந்த நிலாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வைக்கிறதுக்காக 2 பேர் வந்து போனாங்க. ஒருத்தர் வந்து பஸ் ஆல்ட்ரின் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 2 பேருக்கு தான் அந்த பணியை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஆல்ட்ரின் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா
ஏன்னா வந்து ஃபுல்லாகவே இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு மூன் வாக் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பயந்து பின் வாங்கிடுறாரு. அப்போது அடுத்த ஆக்ஷனை வந்து யார் இது பண்ணணும் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். டக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை வந்து வைக்க வேண்டியது யார் அப்படின்னா பஸ் ஆல்ட்ரின் அவர் தான். ஓகேவா? ஆனால் அவர் வந்து கொஞ்சம் வந்து பின் வாங்கினதுனால ஒரு வரலாற்றில் வந்து ஒரு நீங்கா இடம் பெற்ற அந்த பெருமை எல்லாமே யாருக்கு போகுதுன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து போகுது. ஓகேவா? அதாவது நிலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூன் வாக் பண்ணுறதுக்கு போயிடுறாரு. ஆனால் கொஞ்சம் வந்து யோசனை பண்ணதுனால அந்த பெருமை வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிஓக்கு படிக்கணும்னு வந்துட்டோம், இறங்கிட்டோம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட பின் வாங்கக்கூடாது. ஓகேவா? யார் வந்து பின் வாங்காமல் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம அதில் வந்து உறுதியாக இருக்கணும். அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு ரூமர்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்பை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த பிஓ ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம்லேயே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன அச்சீவ்மெண்ட், அதாவது வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். எனக்கு வந்து நான் வந்து இந்த பிஓ ஜாப்பை நான் ஃபஸ்ட் டைம்லேயே நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பின் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் நான் அந்த குட்டி கதை வந்து சொன்னேன். ஓகேவா? எனக்கு இதுதான் அப்படின்னு நம்ம வந்து மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ கால் ஃபார் ஆகும், எப்போ நான் அப்ளை பண்ணுவேன், எப்போ எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும் அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் நாளைக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா, அதுதான் கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதுதான் வந்து நீங்கள் பின் வாங்கக்கூடாது. எப்போ வரும் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. இறங்கிட்டீங்க, எப்போ வேணாலும் வரட்டும், நம்ம வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து சின்ன ஒரு ஸ்டோரி வந்து சொன்னேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரட்டும், நான் எனக்கு இந்த கொடுத்துருக்கிற அந்த கோல்டன் பீரியட், இது வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு நினச்சிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த கோல்டன் பீரியடில் வந்து அந்த ஃபுல் சிலபஸை நான் வந்து கவர் பண்ணணும். யாரெல்லாம் வந்து உண்மையிலுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, யாரெல்லாம் வந்து இந்த சிலபஸை வந்து நீங்கள் பிஓ சிலபஸை வந்து கவர் பண்ணிட்டு போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட லிஸ்ட் வந்து அந்த டாப்பர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா அந்த சிலபஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் நீங்கள் சிலபஸை தான் வந்து டீகோட் பண்ணணும். சிலபஸில் வந்து இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, இந்த சிலபஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கா, இல்லை டிகிரி லெவல் வந்து அந்த ஒரு கண்டென்ட்டு வந்துக்குள்ளே இருக்கா என்னன்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சிலபஸை பற்றின ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கு வந்து மெட்டீரியல் வேணும். ஓகேவா? அதுக்கேற்ற மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து என்னென்னா ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு டைம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல், கொஞ்சம் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிகிரி லெவலில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ். அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சு போஸ்ட்டுக்கு போகிறீங்க, அப்போது உங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு பிஓ ஆஃபீஸர் அப்படின்னு உங்கள் மனசில் வந்து அந்த ஒரு கெத்தை உருவாக்கினா மட்டும்தான் அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனை வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து செல்ஃப் அனாலிசிஸ். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா டெஸ்ட்டு. நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் உங்களை நீங்களே வந்து உணர முடியும். நீங்கள் வந்து எத்தனை டெஸ்ட் வந்து போடுறீங்களோ, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து இப்போ ஒரு 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து போடுறீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து ஒரு 40 தான் வாங்க முடியுதுன்னா பரவாயில்ல. ஓகேவா? அப்போ நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணுறோம்? ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைனா நீங்கள் ரீட் பண்ணாமல் நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து போட மாட்டீங்க. அப்போது நமக்கு வந்து நம்ம படித்த அந்த கண்டென்ட் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரலன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் வந்து உங்களுக்கு பத்தலை. ஓகேவா? அப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வரும்போது ஒரு அச்சீவராக
உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாம் எழுதும்போதே நமக்கு தெரியும். நீங்களே வந்து கவுண்ட் பண்ணுவீங்க, எனக்கு இந்த கொஸ்டின்லாம் நல்லா தெரியுது, அப்போ இவ்வளோ மார்க் வரும். அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வரும்போது நீங்கள் வந்து ஒரு பிஓ ஆஃபீஸர், கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் வர அளவுக்கு நீங்கள் இப்போவே தயார் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம பண்ணுற தப்பு வந்து என்னென்னா, சிலபஸை பார்க்க மாட்டோம். நம்மக்கிட்ட என்ன புக் இருக்கோ அதை மட்டுமே படிப்போம். ஓகேவா? என்கிட்ட இருக்க புக்கு அதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம். அந்த 3 மணி நேரம் நம்ம அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே உட்காரவே முடியாது. எப்போ எக்ஸாம் முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கொஞ்ச நாள் விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியாத கொஸ்டின்லாம் நம்மளால் வந்து கொஞ்சம் மைண்டில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து யோசித்து போட முடியும். எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம திரும்பி அந்த கொஸ்டினை வந்து வாசிச்சுக்கிட்டு ரீட் பண்ணிட்டு தான் உட்காந்தே இருப்போம். ஓகேவா? இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் உங்களுடைய தவறை வந்து நீங்கள் இங்கேயே கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு உங்களால் வந்து அந்த தவறெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. அங்கே உட்காந்து புலம்பிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம பண்ணுறது வந்து இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற புக்கை படிச்சுட்டு போகிறது, அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது வந்து அவுட் ஆஃப் போர்ஷன், இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், நான் படித்ததுலேருந்து கொஸ்டினே வரல அப்படின்னு ஒரே லைனில் வந்து முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? நம்ம கூட அப்ளை பண்ண, நம்ம கூட எழுதுகிற ஆஸ்பிரண்ட் தானே அவங்களும் டாப்பராக ஆகிறாங்க. அப்போ அவங்களால முடியும் போது ஏன் நம்மளால் முடியல அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ரீரிவிஷன். டெஸ்ட்டு போடுறீங்க, ரிவிஷனும் பண்ணுறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க, திரும்பி வந்து இருக்கிற அந்த டைமில் வந்து ரீரிவிஷன். நீங்கள் எத்தனை டைம் ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஸ்கோரிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பண்ணினா மட்டும்தான்ப்பா உங்களால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து ஒரு பிஓ ஆஃபீஸராக நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஓ ஆஃபீஸராக ஜாப் இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70,000 சேலரி, ஒரு 70,000 ரூபாய் சேலரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். 8 பே கமிஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உண்டு. ஒரு பிஜி, அதாவது வந்து ஒரு பிஜிக்கு ஈக்குவல், ஒரு பிஜிக்கு விட ஒரு ஸ்டெப் மேலே தான் உங்களுக்கு வந்து இந்த சேலரிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து டெஸ்ட்டு வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன நீடு, உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா இல்லை வந்து டெஸ்ட் பேட்ச் வேணுமா என்னங்கிற உங்கள் கைடன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? நம்ம தொடர்ந்து வந்து நான் பிஓக்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். மற்ற நான் டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் நான் டச் பண்ணவே இல்லை. ஓகேவா? அடுத்தது இந்த பிஓ முடித்த உடனே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சியில் வர டிஓ, அதாவது நீங்கள் பிஓவாக நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாப் போகிறீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி வந்து டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ன்ட்டு, அந்த எக்ஸாமுக்கு தான் நான் வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ வரைக்கும் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் வந்து பிஓ ஜாப் வாங்குங்க. பின்னாடி வந்து யாரெல்லாம் வந்து ஒரு எம்ஏ பிஎட், ஒரு எம்எஸ்சி பிஎட், அது மாதிரி வந்து ஒரு பிஜி வித் பிஎட் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக வந்து நீங்கள் டிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டிஓ சிலபஸும் இந்த பிஓ சிலபஸும் ஏறக்குறைய வந்து கொஞ்சம் சேமாக தான் வரும். இந்த இங்கிலீஷ் பார்ட் மட்டும் நமக்கு வராது. டிஓவில் வந்து இங்கிலீஷ் பார்ட்டு வராது, பிஓக்கு இங்கிலீஷ் பார்ட்டு வரும். ஓகேவா? மற்றபடி வந்து உங்களுக்கு சைக்காலஜி அப்படிலாம் வந்து உங்களுக்கு அந்த டிஓவில் வந்து மெயின்ஸில் வந்து 3rd பேப்பராக பேப்பர் 3யாக வந்து உங்களுக்கு அந்த சைக்காலஜி வந்து 200 மார்க்குக்கு வந்துடும். ஓகேவா? இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ரெண்டையுமே வந்து அந்த டிஓ சிலபஸையும் வச்சுக்கோங்க, பிஓ சிலபஸையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு க்ரைம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஓகேவா? நம்மக்கிட்ட தகுதி இருக்குது, அதை வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கிறது ஒரு குற்றம். ஓகேவா? ஓகே. இந்த ஒரு செய்தியோட நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். யாருக்காவது வேணும், மெட்டீரியல் வேணும்னா டிகிரி லெவல் மெட்டீரியல் தான், கொஸ்டினும் வந்து டிகிரி லெவலில் தான் இருக்கும். இதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.